Hi friends, welcome to Ready Study YouTube channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் சமச்சீர் கல்வி 6ஆம் வகுப்பு கணக்கு புத்தகத்துலேருந்து உள்ள முக்கியமான நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் போட்ட வீடியோவோட தொடர்ச்சி தான். ஃபஸ்ட்டு வடிவியலில் முக்கோணத்தை பற்றின முக்கிய குற்றங்கள் பற்றி பார்க்கலாம். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களும் வெவ்வேறானவை எனில் 3 பக்கங்களும் வெவ்வேறானவை. ஒரு முக்கோணத்தின் 2 கோணங்கள் சமம் எனில் 2 பக்கங்கள் சமம். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களும் சமம் எனில் 3 பக்கங்களும் சமம். ஒவ்வொரு கோணமும் 60 டிகிரியாக இருக்கும். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியாகும். இதுதான் முக்கோணத்தை பற்றின முக்கியமான கூற்றுகள். அடுத்து பக்கங்களின் அடிப்படையில் முக்கோணங்களின் வகைகளை பார்க்கலாம். ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களும் வெவ்வேறு அளவுடையவை எனில் அது ஓர் அசமபக்க முக்கோணமாகும். அதாவது ஒரு முக்கோணத்தின் 3 பக்கமும் வெவ்வேறு அளவாக இருந்துச்சுன்னா அது ஒரு அசமபக்க முக்கோணமாகும். இதுக்கான எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். 3 பக்கமும் வெவ்வேறு அளவுடையதாக இருக்குது. இது வந்து அசமபக்க முக்கோணம். ஒரு முக்கோணத்தில் எவையேனும் 2 பக்கங்கள் சம அளவுடையவை எனில் அது ஓர் இரு சமபக்க முக்கோணமாகும். அதாவது ஒரு முக்கோணத்தில் 2 பக்கம் சமமாக இருந்துச்சுன்னா அது இரு சமபக்க முக்கோணம். இதுக்கான எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இதில் 2 பக்கம் வந்து சமமான அளவுடையாக இருக்கும். 3ஆவது பக்கம்னா வேறு அளவுடையாக இருக்கும். இது வந்து இரு சமபக்க முக்கோணம். ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களும் சம அளவுடையவை எனில் அது ஒரு சமபக்க முக்கோணமாகும். அதாவது ஒரு முக்கோணத்தை 3 பக்கங்களும் சமமாக இருந்துச்சுன்னா அது சமபக்க முக்கோணம். இதற்கான எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணத்தில் 3 பக்கமும் சம அளவுடையவையாக இருக்குது. இது வந்து சமபக்க முக்கோணம். அடுத்தது கோணங்களின் அடிப்படையில் முக்கோணங்களின் வகைகள். அது கோணங்களின் அடிப்படையை வச்சு முக்கோணத்தின் எப்படி 3 வகையாக பிரிக்கலாம். அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களும் குறுங்கோணங்களாக, அதாவது 0 டிகிரிக்கு மேலே 90 டிகிரிக்குள்ளே இருந்தால் அது ஒரு குறுங்கோண முக்கோணம். அதாவது முக்கோணத்தின் 3 கோணங்களும் குறுங்கோணங்களாக, அதாவது 0 டிகிரிக்கு மேலே 90 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா அது ஒரு குறுங்கோண முக்கோணம். இதுக்கான எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். 60 டிகிரி 3 பக்கமும் இருக்குது. இது வந்து 0 டிகிரிக்கு மேலே இருந்து 90 டிகிரியில் இருக்கிறதுனால இது குறுங்கோண முக்கோணம். அடுத்து ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் ஒரு கோணம் செங்கோணமாக, அதாவது 90 டிகிரி இருந்தால் அது ஒரு செங்கோண முக்கோணமாகும். ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் ஒரு கோணம் செங்கோணமாக, அதாவது 90 டிகிரி இருக்குது, அது செங்கோண முக்கோணமாகும். இதுக்கான எடுத்துக்காட்டு பற்றி தான் தெரியும். இதில் ஒரு கோணம் வந்து செங்கோணமாக இருக்குது, அதாவது 90 டிகிரியாக இருக்குது. இதனால் செங்கோண முக்கோணமாகும். அடுத்து ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் ஒரு கோணம் விரிகோணமாக, அதாவது 90 டிகிரிக்கு மேலே 180 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா அது விரிகோண முக்கோணமாகும். அதாவது 90 டிகிரிக்கு மேலே 180 டிகிரிக்குள்ளே ஏதாவது ஒரு கோணம் இருந்துச்சுன்னா அது விரிகோண முக்கோணமாகும்.
எடுத்துக்காது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கோணம் வந்து 110 டிகிரி இருக்குது, இதில் வந்து 100 டிகிரி இருக்குது. இது விரிகோண முக்கோணம். அடுத்தது தெரிந்து கொள்வோம். ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்களும் குறுங்கோணங்களாக இருக்கலாம். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட கோணங்கள் செங்கோணங்களாகவோ அல்லது விரிகோணங்களாகவோ இருக்க இயலாது. அதாவது முக்கோணத்தில் வந்து 3 கோணங்களும் குறுங்கோணங்களாக இருக்கலாம். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட கோணங்கள் வந்து செங்கோணங்களாகவும் இருக்க முடியாது, விரிகோணங்களாகவும் இருக்க முடியாது. அடுத்து, ஒரு முக்கோணத்தின் எவையேனும் 2 பக்கங்கள் கொடுக்கப்பட்டிருப்பின் 3வது பக்கமானது 2 பக்கங்களின் வித்தியாசம் மற்றும் கூடுதல் ஆகியவற்றின் இடையில் அமையும். அதாவது முக்கோணத்தில் 2 பக்கம் கொடுத்துருக்காங்கன்னா 3வது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கங்களோட வித்தியாசமாக இருக்கும், இல்லைனா அதோட கூடுதல் ஆகியவற்றின் இடையில் அமையும். அடுத்தது, ஒரு முக்கோணத்தின் எவையேனும் 2 பக்க அளவுகளின் கூடுதல் 3வது பக்க அளவை விட அதிகமாக இருக்கும். இது முக்கோண சமமின்மை பண்பாகும். அதாவது ஒரு முக்கோணத்தில் 2 பக்கம் வந்து 3வது பக்க அளவை விட அதிகமாக இருக்கும். இது முக்கோண சமமின்மை பண்பாகும். இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏபி ப்ளஸ்ஸு பிசி இதோட கூடுதல் வந்து சிஏ மதிப்போட அதிகமாக இருக்குது. இது முக்கோண சமன்மை. அடுத்தது பிசி பக்கத்தோட அளவும் ப்ளஸ்ஸு சிஏ பக்கத்தோட அளவும் இதோட கூடுதல் வந்து ஏபி பக்கத்தோட அதிகமாக இருக்கும். அடுத்தது சிஏ பக்கத்தோட அளவும் ப்ளஸ் ஏபி பக்கத்தோட அளவும் இதோட கூடுதல் வந்து பிசி பக்கத்தோட அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கான எடுத்துக்காட்டு பார்ப்போம். 7 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் ஆகிய பக்க அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமா? இதுக்கான தீர்வு பார்த்தா தெரியும். அதாவது ஒரு 3 பக்கத்தோட அளவு கொடுத்துருக்காங்க. 7 சென்டிமீட்டர் ஒன்று, 10 சென்டிமீட்டர் ஒன்று, 5 சென்டிமீட்டர். இதை வச்சு ஒரு முக்கோணம் அமைக்கலாமான்னு பார்த்தோம்னா, முக்கோண சமன்மை விதியை அனைத்து பக்கங்களுக்கும் சரிபார்ப்பதற்கு பதிலாக 2 சிறிய பக்க அளவுகளை கொண்டு சரிபார்க்க இயலும். இதில் வந்து 2 சிறிய பக்க அளவு எது 7 + 5. இதோட கூடுதல் வந்து 12 சென்டிமீட்டர். அது 3வது பக்கத்தோட அளவு என்ன 10 சென்டிமீட்டர். அந்த 3வது பக்கத்தோட அளவு வந்து பாக்கி 2 பக்கத்தோட கூடுதல் அளவோட கம்மியாக இருக்கிறதுனால இந்த கொடுக்கப்பட்ட அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலும். அது கொடுத்துருக்க அளவு என்ன 7 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர். இதில் வந்து 2 சிறிய பக்கங்களை எடுத்துப்போம். இதில் வந்து எது சிறியன்னா 7 + 5. இதோட கூடுதல் வந்து 12 சென்டிமீட்டர். 3வது பக்கத்தோட அளவு என்ன 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து பாக்கி 2 பக்கங்களோட கூடுதலை விட கம்மியாக இருக்குது. எனவே 2 சிறிய பக்கங்கள் கூடுதல் 3வது பக்கத்தை விட அதிகமாக உள்ளது. எனவே கொடுக்கப்பட்ட பக்க அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலும். அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு. 3 பக்க அளவுகளும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 3 பக்கமே சமமாக இருக்குது. 3 பக்கம் 7. இதை வச்சு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமான்னு கேட்குறாங்க. அடுத்து 3 பக்க அளவுகளும் சமமாக உள்ளன. எனவே முக்கோண சம பண்பை இவை நிறைவு செய்யும் என்பதால் இவற்றை கொண்டு உறுதியாக முக்கோணம் அமைக்க இயலும். முக்கோணம் சமமாக இருந்தால் இதை வச்சு ஒரு முக்கோணம் அமைக்கலாம். அடுத்த எடுத்துக்காட்டு பார்ப்போம். 3 பக்க அளவு கொடுத்துருக்குறாங்க. 8 சென்டிமீட்டர் ஒன்று, 3 சென்டிமீட்டர் ஒன்று, 4 சென்டிமீட்டர் ஒன்று. இதை வச்சு ஒரு முக்கோணம் அமைக்கணுமான்னு கேட்குறாங்க. இதுக்கு தீர்வு பார்த்தீங்கன்னா 2 சிறிய பக்கங்களின் கூடுதல் பார்த்தீங்கன்னா 3 + 4 = 7 சென்டிமீட்டர். இது வந்து 3வது பக்க அளவோட கம்மியாக இருக்குது. அது 2 பக்கங்களின் கூடுதல் வந்து 3வது பக்க அளவோட கம்மியாக இருக்கிறதுனால இது கொடுக்கப்பட்ட அளவை வச்சு
ஒரு முக்கோணம் அமைக்க முடியாது, அது சரியாக அமையாது. அதாவது இரு சிறிய பக்கங்கள் கூடுதல் வந்து 3 + 4 = 7 சென்டிமீட்டர். இது வந்து 3ஆம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 8 சென்டிமீட்டர். இதோட கூடுதல் வந்து 3ஆம் பக்க அளவோட கம்மியாக இருக்கிறதுனால இதை வச்சு ஒரு முக்கோணம் அமைக்க முடியாது. அடுத்தது ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். 3 முக்கோண அளவு கொடுத்துருக்காங்க. அதாவது 80 டிகிரியில் ஒன்று, 30 டிகிரி ஒன்று, 40 டிகிரி ஒன்று. இதை வச்சு ஒரு முக்கோணம் அமைக்கணுமான்னு பார்த்தோம்னா 3 கோணங்களின் கூடுதல் வந்து 80 + 30 + 40 = 150 டிகிரி தான் வருது. அதாவது ஒரு முக்கோணம் அமைக்கிறது 180க்கு சமமாக இருக்கணும். எனவே கொடுக்கப்பட்ட கோண அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலாது. ஒரு முக்கோணம் அமைக்கிறதுக்கு வந்து 180 டிகிரி சமமாக 3 பக்கத்தையும் கூட்டும்போது 180 டிகிரி இருக்கணும். இந்த 3 அளவையும் கூட்டும்போது 80 டிகிரி + 30 + 40 டிகிரி கூட்டும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 150 டிகிரி தான். எனவே இதை வச்சு ஒரு முக்கோணம் அமைக்க முடியாது. அடுத்தது நினைவில் கொள்க. ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கோட்டு துண்டுகளும் அமைந்த ஒரு மூடிய உருவமே முக்கோணமாகும். ஒரு முக்கோணமானது 3 பக்கங்கள், 3 கோணங்கள் மற்றும் 3 முனைகளை பெற்றிருக்கும். முக்கோணம் வந்து 3 பக்கம், 3 கோணம் மற்றும் 3 முனைகளை பெற்றிருக்கும். பக்கங்களின் அடிப்படையில் முக்கோணங்களை அசமபக்க முக்கோணம், இருசமபக்க முக்கோணம், சமபக்க முக்கோணம் என 3 வகைகளாக பிரிக்கலாம். பக்கங்களின் அடிப்படையில் வந்து முக்கோணத்தை 3 வகையாக பிரிக்கலாம். 1 அசமபக்க முக்கோணம், இருசமபக்க முக்கோணம், சமபக்க முக்கோணம். அடுத்தது கோணங்களின் அடிப்படையில் முக்கோணங்களை 3 வகையாக பிரிக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா குறுங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணம், விரிகோண முக்கோணம். கோணங்களின் அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கும் போது நமக்கு கிடைக்கிறது வந்து குறுங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணம், விரிகோண முக்கோணம். அடுத்து ஒரு முக்கோணத்தின் எவையேனும் 2 பக்க அளவுகளின் கூடுதல் 3வது பக்க அளவை விட அதிகமாக இருக்கும். இது முக்கோண சமனின்மை பண்பு ஆகும். அதாவது முக்கோணத்தில் 2 பக்கங்களின் கூடுதல் 3வது பக்கம் அதிகமாக இருக்கும். இது வந்து முக்கோண சமனின்மை பண்ணலாம். அதிகமாக இருந்தால் தான் ஒரு முக்கோணம் நம்மளால் வரைய முடியும். ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி இருக்கணும். மூளை மட்டைங்களை பயன்படுத்தி இணைமற்ற செங்குத்து கோடுகளை எளிதாக வரையலாம். இரு இணை கோடுகளுக்கு இடைப்பட்ட செங்குத்து தொலைவு மாறாமல் இருக்கும். மறுபடியும் இதை பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு. இது ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ ரெடி ஸ்டடி யூடியூப் சேனல்.